பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 9வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 12 பேரு நாமினேஷன்ல இருக்கிறாங்க இல்லையா? சோ இது வரைக்கும் 2 நாள் ஓட்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த 2 நாள் ஓட்டிங் முடிவுல யாரு முதல் இடத்துல இருக்கிறாங்க, யாரோட ஓட்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ முதல் 2 இடத்துல எந்த விதமான மாற்றங்களுமே இல்லைங்க. முத்துக்குமரன் முதல் இடத்திலையும், சௌந்தர்யா 2வது இடத்திலையும் இருக்கிறாங்க. அதுலயும் முத்துக்குமரன் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறாப்ல. இதுவரைக்கும் 92,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 92,558 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நம்ம முத்துக்குமரன். 2வது இடத்துல இருக்கிற சௌந்தர்யா அதுல பாதி ஓட்டு தாங்க வாங்கியிருக்கிறாங்க. 49,421 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சௌந்தர்யா. 3வது இடத்துல ராணவ். ராணவோட ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,269. சோ இவரு ஆரம்பத்துல 4வது இடத்துல தான் இருந்தாரு. ஆனா இப்ப 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ராணுவோட ஓட்டு பாத்தீங்கன்னா எப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நைட்டு மட்டும் தாங்க இன்க்ரீஸ் ஆகுது. மத்த டைம்ல எல்லாம் இன்க்ரீஸ் ஆகல. நைட்டு மட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்ததா ஜாக்லின். ஜாக்லினோட ஓட்டு பாத்தீங்கன்னா 29,674. ஆரம்பத்துல 3வது இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப 4வது இடத்துல இருக்கிறாங்க. இவங்களோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சீரான இடைவெளியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க. மஞ்சரி ஆரம்பத்துல கீழே தாங்க இருந்தாங்க. சோ பயங்கரமா கண்டென்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால கடகடன்னு இன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே மேல வந்துட்டாங்க. சோ மஞ்சரி வந்து இப்பொழுதைக்கு 19,344 ஓட்டு வாங்கி 5வது இடத்துல இருக்கிறாங்க. 6வது இடத்துல சத்யா. சத்யாவோட ஓட்டு 16,205. அதுக்கு அடுத்ததா ரியான் 14,986 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா பவித்ர ஜனனி 14,601 ஓட்டு. ஸோ நம்ம சத்யா, ரியான், பவித்ரா இவங்களோட ஓட்டு வந்து அடிக்கடி மேலேயும் கீழேயும் போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே 14,000 தானே. இந்த லிஸ்ட்ல நம்ம ரஞ்சித்தும் 14,000 ஓட்டுல தான் இருக்கிறாப்ல. அதுக்கு அடுத்ததா லாஸ்ட் 3ன்னு பாத்தீங்கன்னா தர்சிகா 11,769. அதுக்கு அடுத்ததா சாச்சனா 10,328. கடைசி இடத்துல ஆனந்தி 9,297 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரத்துல யாரு எலிமினேட் ஆக போறாங்க, வாரம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம்னாச்சும் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.